வணக்கம், நான் பிரபாகரன். நான் சொல்லக்கூடிய தகவல் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 2 மார்க்கெட்டுக்குமே பொருந்தும். சரி, மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ முதல்ல நம்ம டெபாசிட் பண்ணணும்ல. $100 இல்லை $500 இல்லை $1000 இல்லை ஒரு $10,000 இல்லை $50,000 இல்லை $1,00,000 டெபாசிட் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டீங்க, டெபாசிட்டும் பண்ணிட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுடைய கடைசி டெபாசிட்டாக இருக்கணும். மறுபடியும் எக்காரணத்தை கொண்டு டெபாசிட் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? டெபாசிட் பண்ண வந்திருக்கிறோமா இல்லை வித்ட்ரா பண்ண வந்திருக்குமா? இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. நீங்கள் அடுத்தடுத்து ட்ரேடிங் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய லாபத்தை நீங்கள் வித்ட்ரா தான் பண்ணுமா தவிர மறுபடியும் நம்ம டெபாசிட் பண்ணக்கூடாது. வேறு ஒரு பிஸ்னஸில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இங்கே முதலீடு பண்ணுறதுக்காக நம்ம வரலை. முதலீடு பண்ணதை வச்சு நம்ம லாபம் சம்பாதிக்க வந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ புரியுதுங்களா? டெபாசிட் பண்ணிட்டோம், மறுபடியும் நம்ம டெபாசிட்டே பண்ணக்கூடாது, வித்ட்ரா மட்டும்தான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் மார்க்கெட்டுக்கு டெபாசிட் பண்ண வரல, வித்ட்ரா பண்ண தான் வந்திருக்கிறோம். வடிவேலு ஒரு படத்தில் அருவாள் கம்போட துரத்திட்டு ஓடுவாங்க. அவர் காடு மேடெல்லாம் ஓடுவார், கிலோமீட்டர் கணக்கில் ஓடுவார். ஒரு கட்டத்தில் ஓட முடியாது, ஒரு இடத்துல நின்றுட்டு வெட்டுறதுக்கு தானே வந்தீங்க, வெட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவார். அவருக்கு முன்னாடி எல்லாம் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா வேறு ஒருத்தனை அவங்க துரத்திட்டு போவாங்க. கீழே குமிஞ்சு காலை பார்ப்பார், செருப்பு இருக்காது. அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு விழுந்திருக்கோ அப்படின்னுவார். கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம கடைசி எப்படா டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதாவது டெபாசிட் பண்ணுறது எப்படிங்கிறதே மறந்துடணும், வித்ட்ரா பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும். அப்போ மறுபடியும் டெபாசிட் பண்ணாதீங்க. அந்த மனநிலையை முதல்ல விட்டுருங்க. நம்ம ஒரு முறை டெபாசிட் பண்ணால் 100 முறை டெபாசிட் பண்ண மாதிரி அப்போ நம்ம 100 முறை வித்ட்ரா பண்ணணும். இதை முதல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பொறுமையாக யோசிங்க. ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், வித்ட்ரா மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? டெபாசிட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. டெபாசிட் பண்ணுறதே மறந்துடுங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் அனுபவம் இல்லையா? $100 மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள், அல்லது $10,000 மட்டும் பண்ணுங்கள். $10,000 கம்மியாகவும் வேணாம், அதிகமாகவும் வேணாம். $100க்கு கம்மியாகவும் வேணாம், அதிகமாகவும் வேணாம். $100 இல்லை $10,000 மட்டும் டெபாசிட் பண்ணுங்கள். அந்த $10,000 வச்சு $10,000 முதல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். $100 வச்சு முதல்ல $100 ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அப்புறமா நம்ம யோசிப்போம். இப்போ $100 வச்சு $100 நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியல அப்படின்னா $1000 வச்சு $1000 நம்ம எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுவோம்? ஸோ யோசிங்க. $10,000 வச்சு $10,000 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியலன்னா $1,00,000 வச்சு $1,00,000 நம்ம எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணுவோம்? சரிங்களா? புரியுதுங்களா? மார்க்கெட்டில் பணத்தை இழக்கிறதுக்காக நம்ம வரல, மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக வந்திருக்கோம். இதெல்லாம் மனசில் வச்சு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பொறுமையாக தெளிவாக யோசிங்க. ஒரு நல்ல முடிவு எடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.